வணக்கம். கிபி 650 கட்டப்பட்டு இன்னமும் கூட வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அப்படின்னா ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? தொல்பொருள் ஆராய்ச்சியுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பரசுராமேஸ்வர் கோயில் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஒரிசா புவனேஸ்வரில் நான் முதல்ல தரிசனம் பண்ண சிவபெருமான் இந்த பரசுராமேஸ்வர் தான். இந்த கோயில் கலிங்க பாணியில் கட்டப்பட்டது. ரொம்ப புராதனமாக இருக்கக்கூடிய இந்த கோயிலில் சிற்ப வேலைப்பாடுகள் வேறு லெவலில் இருக்கும். சைலோத்பவ வம்சாவளியினர்னால் கட்டப்பட்டது. சிவபார்வதி, பிள்ளையார், முருகர், மகிஷாசுர மர்தினின்னு நுணுக்கமாக இங்கே சிலைகள் இருக்குது. சப்த மாத்திரிகாவுடைய சிலைகளும் இங்கே குறிப்பிட்டு சொல்லணும். சகஸ்ரலிங்கம் தான் இப்போ நீங்கள் தரிசனம் பண்ணிக்கிறீங்க. வாசினி அனுஷமிச்சு இரண்டாவது காசி அப்படின்னு இந்த இடத்த அழைக்கிறாங்க. இந்த கோயிலில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, பொதுவாக கோயில்களில் நவகிரகம் இருக்கும். ஆனால் இந்த கோயிலில் 8 கிரகங்கள் மட்டும்தான். ராகு நீங்களாக மீதி கிரகங்கள் இங்கே இருக்குது. அந்த கிரகங்கள் தான் இங்கே வரிசையாக இங்கே சிற்பங்கள் இருக்குது. அது அந்நிய படையெடுப்பில் சிதைக்கப்பட்டிருக்கு 2 சிற்பங்கள் அப்படிங்கிறது இங்கே பார்க்க முடிஞ்சுது. எத்தனையோ ராஜாக்கள் வந்த இடம், எத்தனையோ மகான்கள் வந்த இடத்துல நம்மளும் வந்திருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.